நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணிய. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணிய. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடல் வாழ் உயிரின ஆராய்ச்சி மையத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் சீனிவாசன் அவர்கள் முதியவர்களுக்கு மீன் வகை உணவுகளின் மூலம் கிடைக்கும் சத்துக்களை பற்றியும் அவற்றை சாப்பிடுவதனால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றியும் கடந்த நிகழ்ச்சியில் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சீனிவாசன். இன்று உங்களுக்கு மீன் உணவுடைய சிறப்பு உங்களுக்கு இன்று அளிக்கின்றேன். வாழ்க வளமுடன். முதியோர்களுக்கு மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைங்க பால் ஊட்டுறாங்கல்ல, அவர்களுக்கு லாக்டேஷன், அவங்களுக்கு பால் முருங்கைக்கீரை நிறைய கொடுக்கும், பேரிச்சம்பழம் எல்லாம் கொடுக்கும் தாய்மார்கள் பால் கொடுக்கறதுக்கு. இந்த மில்க் ஃபிஷ்ன்றது அந்த பாலக்கண்டைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. பாலக்கண்டை மீன் நல்லா பார்க்கறதுக்கு ஒயிட்டா இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். அது நல்ல ஒரே ஒரு ஃபின் தான் இருக்கும். அது ஒரே ரெப்ரஸன்டேட்டிவ், அந்த ஃபேமிலிக்கே ஒரு ஃபிஷ் தான் இருக்கு. சில ஒவ்வொரு ஃபேமிலிலையும் பாத்தீங்கன்னா 10 மீன் 20 மீன், ஒரு ஃபேமிலியில 20 மீன்லாம் இருக்கும், 30 மீன்லாம் இருக்கும். இந்த ஒரு ஃபேமிலியில இந்த ஒரு ஃபிஷ் தான் இருக்கு. கோனோரிங்கி ஃபார்ம்ஸ் நாங்க சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த மீனை சாப்பிட்டாக்கா பால் சுரக்கும் சக்தி அவங்க தாய்மார்களுக்கு உண்டாகும். முதியோர்களுக்கு என்னன்னாக்கா நீங்க சொல்லக்கூடிய அந்த நியூட்ரிஷன் பேலன்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த அவங்களுக்கு அந்த பேலன்ஸ்டு டயட் சொல்றோம் பாருங்க, சமச்சீர் உணவு, அது அந்த ஒரு மீன்லயே கிடைச்சிடும். சோடியம் லெவல் கிட்னியோட ஃபங்க்ஷன்ல ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டிக்கு போயிடுது. அது நல்ல வழி என்ன சொல்றாங்க, அந்த சோடியம், பொட்டாசியம், கிரியாட்டினைன் சொல்றாங்க, அதெல்லாம் இந்த டயாலிசிஸ் எல்லாம் கொண்டு போய் விட்டுரும். டயபிட்டிஸ் இருந்தாலும் விட்டுரும், இந்த மாதிரி லெவல் குறைஞ்சாலும் விட்டுருக்கு. இது ஒரே வழி, சிறந்த வழி எதுன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். இது என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போது ஒரு டம்ளர் குடிப்பாங்க, அதோட விட்டுருவாங்க. சாயங்காலம் காபி டீ ஏதாவது குடிப்பாங்க, அப்புறம் நைட் சாப்பிடும்போது ஒரு டம்ளர் குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி முதியோர்கள் 1 லிட்டரு கம்மியா தான் குடிக்கலாம், 2 லிட்டர். அப்ப வெய்ய காலம் போச்சு. இப்ப அவங்க இன்னும் 2ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சா எல்லாம் ஃபில்ட்ரேஷன் ஆகி இந்த சோடியம் பிரச்சனையும் சரியாயிடும். கடல் உணவுன்னு தனியா எடுத்துக்க வேண்டியதில்லை, இதுலயே அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே இருந்தாலும் விஷயம். அமிர்தம் பாத்தீங்கன்னா இருக்கிற பிரிஷியஸ் ஃபுட்டு தேவர்கள் கண்டுபிடிச்சுன்றாங்க. அதே போல நான் சொன்ன அந்த 30 கிராம் அளவுல சாப்பிடணும் சார். நண்டு நிறைய சாப்பிட்டாதான் உங்களுக்கு அதெல்லாம் அந்த பிரச்சனைகள். அளவோட சாப்பிட்டா நான் சொன்னபடி இந்த சளி பிடிக்கிறது, நுரையீரல்ல நுரையீரல் பிரச்சனை வராம இருக்கும். அது எல்லாமே சரியாயிடும். அதே மிளகு வேற போடுறாங்க, சீரகம் போடுறாங்க அந்த சூப்பு சாப்பிடும் பொழுது. மீனவர் நண்பர்கள்லாம் அடிக்கடி சொல்றாங்க, நாங்க இதெல்லாம் சாப்பிடுவோம் சார், ரெகுலரா சாப்பிடுவோம். 2 சீசன்ல தாராளமா சாப்பிடலாம். அதனால அதிகமா சாப்பிட்டா கால்சியம் இதாகும், அதிக மீன்கள் சாப்பிட்டா புரோட்டீன் அதிகமா சேர்ந்துரும். அதனால இந்த அளவு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு சொல்லுங்க, இன்சிஸ்ட் பண்ணுங்க. ஒரு 140ன்றது அவங்களுக்கு வயதான 60 வயசுனா 140 கிராம், 70 80 அப்படிலாம் இருக்காங்கன்னா 120 கிராம் 100 கிராம் வாரத்துல 2 நாள் அந்த உணவை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த நல்ல தண்ணி மீன் இருக்குவாங்க, ஏரி மீன், ஆத்து மீன், அதெல்லாம் விட ஃப்ரெஷ் வாட்டரை விட மெரைன் ஃபிஷஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது கடல் வாழ் மீன் உயிரினத்துல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ற ஒரு நல்ல கொழுப்பு சத்து ஒன்று இருக்கு. அது இருக்கிறதுனால
முக்கியமா மத்தி கவலைன்னு ஒரு மீன். நாங்க எந்த சினிமா ஆக்டர்ல சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு இருக்கும். அது போல நாங்க எங்க மாணவர்களுக்கு கடல் மீனை பத்தி பாடம் இருக்கும்போது என்ன சொல்லுவோம், மீன்களோட சூப்பர் ஸ்டார் எதுன்னா மத்தி கவலை மீன். கேரளாவிலையும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இலங்கையிலும் சரி, அந்த மீன் வந்து 12 மாசமும் கிடைக்குது. எல்லா வலையிலும் கிடைக்குது. இழு வலையிலும் கிடைக்குது, சாதா வலையிலும் கிடைக்குது. அந்த மீன் வந்து பல வகையான உணவு ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது குழம்பு வைப்பாங்க, வறுப்பாங்க, சூப் வைப்பாங்க. இது போலலாம் வந்து அந்த உணவை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கிறாங்க. காலையிலயும் எடுத்துக்கிறாங்க, இரவும் எடுத்துக்கிறாங்க. அந்த நான் சொன்ன அந்த காணாங்கழுத்து மீன், மத்தி கவலை மீன் வந்து இவங்க இந்த முதியோர் இல்லத்துக்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பேசல. எல்லாருக்குமே வந்து அது அந்த மீன்களை சாப்பிட்டுட்டு கால் முட்டி வலி வராம இருப்பதற்கு உணவு மட்டும் இல்லாமல் சில பயிற்சிகளும் இருக்கு. அதை வந்து பிசியோதெரப்பி தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே வந்து சில எளிய முறை பயிற்சிகளாக நானே சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய எல்லா வயது பீப்புளுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். கால் பயிற்சின்னு வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன்ல கொடுத்துருக்காரு. காலுக்கு மட்டுமே சில பயிற்சிகள் இருக்கு. ரொம்ப எளிய முறையில் அந்த காலை எப்படி மூவ் பண்ணலாம், நம்மளே மசாஜ் எப்படி பண்ணலாம், சில எண்ணெய்கள், ஆயுர்வேத எண்ணெய்கள் ஆகட்டும், இல்ல பெஸ்ட் என்ன சொல்றாங்க, வேப்ப எண்ணெயை சுட வச்சு அந்த கால் முட்டியில தடவி கொஞ்சம் மசாஜ் நம்மளே பண்ணி கொண்டு வந்தாக்கா மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து திருப்பி வயசானவங்க கிட்னி எஃபெக்ட் பண்ணும், சைடு எஃபெக்ட் கொடுக்கும். இது வந்து ஆயுர்வேதத்திலயும் இருக்கு சார். இது அதையும் சொல்லுங்க. உணவு மட்டும் இல்லை, இதையும் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் முட்டி வலியால அவஸ்தைப்படுறாங்க. இயற்கை படைத்த இந்த உலகத்திலே அத்தனை உணவுமே சிறந்ததுதான். இது வந்து நான் சொல்லல, அகத்தியர் சொல்றார். அத்தனை இலைகளும் பழங்களும் காய்கறிகளும் நமக்கு உணவாக இறைவன் கொடுத்த அத்தனையும், அது கோழி முட்டையாகட்டும், மீன் ஆகட்டும், மற்ற அசைவ உணவாகட்டும், சில சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் எல்லாமே இயற்கையினோட அற்புதங்கள் தான் கொடுத்துருக்கு. இதுல என்னன்னா, நம்ம உலகத்துல 72%, அதாவது நம்ம உடம்புல 72% வாட்டர், தண்ணி இருக்கு. இந்த உலகத்திலேயே 72% தண்ணி இருக்கு. அது கடல் நீராக இருக்கிறது. பேர் தான் வேற வேற இருக்கு. அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால்னு இருக்கு, இந்திய சமுத்திரம்னு இருக்கு. ஆனா அந்த கடல்ல வந்து இந்த உப்பு தண்ணி இருக்கிறதுனால அது ஆன்டி வைரஸ். சினிமாலாம் பார்த்திருப்பீங்க, தசாவதாரம், கமலஹாசன் படத்துலாம். எப்பேற்பட்ட வைரஸுக்கும் அதுதான். தொண்டை பிடிச்சிச்சா உப்பு கொப்பளிங்கன்னு சொல்லுவாங்க. உப்பு கொப்பளிச்சா அந்த தொண்டையில் இருக்க அந்த வைரஸ் போயிடும். மாத்திரை மருந்தோட இது உடனே சொல்லுவாங்க எல்லா டாக்டரும். அதே போல இந்த கடல்ல இருக்கிற மீன்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உண்டு. உப்பு தண்ணியிலே இருக்குங்களா, அது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் உள்ள வந்து அது உள்ள போயிட்டு வெளியே வரும். அந்த கடல்ல மிதக்கிற தாவர பிளாங்டான் நாங்க சொல்லுவோம், ஃபைட்டோ பிளாங்டான் சொல்லுவாங்க. அதையே வாழ்நாள் முழுக்க உணவாக கொள்ளக்கூடிய மத்தி கவலை, காணாங்கழுத்தி, இந்திய தேசிய மீன், நேஷனல் ஃபிஷ், சூப்பர் ஸ்டார் ஃபிஷ், இந்த 2 ஃபிஷ்ஷையும் நீங்க 100 கிராம் 2 நாளைக்கு வாரத்துல அவர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி சாப்பிடுங்க. காஸ்ட்லி மீன்லாம் இருக்கு, 1000 ரூபா கிலோ. வஞ்சிர மீன் வறுத்து சாப்பிடுங்கன்னு, வஞ்சிர மீனை வறுத்து சாப்பிடுவாங்க. பட் அது வந்து வறுக்கிறது அவாய்ட் பண்றோம். எண்ணெய் இருக்கும், திருப்பி முடியாது. நண்டு சீசன்ல கிடைக்கும் போது நண்டு சூப் சாப்பிடுங்க. அதே போல இந்த சங்கரா மீன், நெத்திலி மீன், நெத்திலி கருவாடு, சென்னாங்குண்ணி, இதெல்லாம் வந்து வச்சுக்குங்க. உங்களுக்கு மழை காலத்திலையும் பனி காலத்திலையும் வந்து இதை வந்து நீங்க உணவுல சேர்த்துக்குங்க. ஸோ ஆரோக்கியமான இந்த தேகத்துக்கு இந்த மீன்கள் மிக சிறந்த உணவு. இதுக்கு உதாரணம் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல இருக்கிறவங்களுக்கும் கடலோரமா வாழக்கூடிய மீனவர்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கே வர்றதில்லைன்னு ஒரு டேட்டாவே இருக்கு. ஏன்னு சொல்லி திருப்பி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணும் பொழுது அவர்களுடைய உணவில் தினமும் மீன் எடுத்துக்கொள்வதே காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல மீன் வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் கிடையாது. அங்க பிராமின்ஸும் சாப்பிட்றாங்க. இது வந்து நீங்க வேணும்னா நீங்க கூகுள் செக் பண்ணி பாத்துங்க. ஆக அந்த மீன் உணவுன்றது சிறந்த புரதமும் மற்ற கலோரிஃபிக் வேல்யூ அனைத்தும் உள்ளக்கூடிய ஒரு பேலன்ஸ்ட் டயட்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். சமச்சீர் உணவுக்கு இதை நீங்க அனைவரும் அதை முறையாக சமைத்து, அது முக்கியம், நான் அண்டர்லைன் பண்றேன், அது முறையாக சமைத்தனாக்க நன்றாக கொதித்து இந்த குழம்போ அது மாதிரி சூப்போ சாப்பிடணும். வறுத்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணி நீங்கள் அனைவரும் உடல் நலத்தோடு, நீண்ட ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, நல்ல புகழோடு ஓங்கி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை
உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667 இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.